தேர்தல் தோல்வி பயம் முதல்வரை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது என்று பார்த்தீர்களா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். தேர்தல் தோல்வி பயம் முதல்வரை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது என பார்த்தீர்களா என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக 3000 கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2000 என மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் பல்வேறு தரப்பினர் எதிர்வினையாற்றி வரும் நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தோல்வி பயம் முதல்வரை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது என்று பார்த்தீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார்? ராஜலட்சுமி, வணக்கம். தேர்தல் தோல்வி பயம் முதலமைச்சரை என்னவெல்லாம் செய்ய வைக்கிறது என்று பார்த்தீர்களா என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் 28 மாதங்களாக 1000 ரூபாய் கொடுக்காமல் இழுத்தடித்த ஸ்டாலின் அரசு தற்போது 3 மாத தொகையோடு சேர்த்து கோடைக்கால சிறப்பு தொகை கொடுக்கிறாராம். 2024-25 ஆண்டுகளில் நமக்கு கோடைக்காலமே வரவில்லையா மு.க. ஸ்டாலின் அவர்களே என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்த ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை சீர்குலைத்துவிட்டு இப்போது தேர்தல் நேரத்தில் பணம் வரவு வைக்கும் இந்த பேட்ச் ஒர்க் வேலையை தமிழ்நாட்டு பெண்கள் நம்பிவிடுவார்களா என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் செப்டம்பர் 2023 முதல் இதுவரை உங்கள் அரசு கொடுத்த தொகை 34,000. ஆனால் உங்கள் ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பமும் இணைந்தது குறைந்தபட்ச தொகை 3,50,000. இதற்கு விடியா ஆட்சி, வீட்டு பில்லே சாட்சி என்று வீடு வீடாக சென்று அதிமுக அம்பலப்படுத்தி வருவதை கண்ட பயத்தில்தான் இந்த அறிவிப்பா என்ற அந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இப்போது மாதம் 2000 ரூபாய் என்று நான் அளித்த தேர்தல் வாக்குறுதியை கண்டதும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் பயத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகி வருகிறது பாருங்கள் மக்களே என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். யாரும் எந்த ஒரு திட்டத்தையும் தடுக்காத போதிலும் நீங்களாக வந்து ஐயோ முடக்க பார்க்கிறார்கள் என்று சொல்வதை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது. அனைத்து குடும்ப அட்டைக்கும் வாய்க்கிலேயே அளித்த வாக்குறுதியை 5 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் தகுதியானவர்களுக்கு மட்டும் என சொல்லி 1 கோடி தமிழ் பெண்களை நிராகரித்துள்ளீர்கள். தமிழக மக்களின் பேராதரவுடன் இன்னும் 3 மாதங்களுக்குள் அமையவுள்ள அதிமுக ஆட்சியில் தமிழக பெண்களுக்கு குலவிளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதம் 2000 ரூபாய் என்று நான் அளித்த வாக்குறுதியானது கழக ஆட்சி அமைந்தவுடன் அமல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.